ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு உளுந்து கருவேப்பிலை பொடி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால நம்மளோட போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஆம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெறைய அதுக்கு அது வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம கருவேப்பிலை நம்ம நெறைய எடுக்கும்போது, நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கிரே ஹேருக்கு, அதுக்கப்புறம் அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, இதெல்லாம் எடுக்கும்போது சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ, இந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அ கருப்பு உளுந்து தான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். இதே மாதிரி ஒரு இரும்பு கடாயில நம்ம கருப்பு உளுந்து நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். இதை நம்ம போட்டு சிம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். இதை நம்ம கைவிடாம நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். அப்பதான் நீங்க வந்து சிம்ல வச்சு வறுக்கும் போதுதான் இது வந்து ஈவனா உங்களுக்கு நல்லா வறுபடும். அதுக்காக தான் நம்ம வந்து சிம்ல வச்சு வறுக்கிறோம். அதே மாதிரி கைவிடாம கொஞ்சம் பொறுமையா நம்ம வறுக்கணும். சரிங்களா? இப்ப நல்லா இது வறுபடட்டும். நம்ம கைவிடாம கிண்டிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா வாசனை வருது. அதே மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி கைவிடாம கிண்டும் போதுதான் ஈவனா வறுபடும். இப்ப இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, கருவேப்பிலை. இது நான் வந்து ஏற்கனவே நல்லா கிளீன் பண்ணிட்டு இதை வந்து நிழல்ல உலர்த்தி வச்சிருக்கிறேன். நீங்க வந்து பச்சை இருந்தது அப்படின்னா நல்லா அந்த கிறிஸ்பியா வர்ற அளவுக்கு, மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்துக்கணும். நீங்க எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ட்ரையாவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல மொறுமொறுப்பாக தான் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து இதை வறுக்க போறேன். அதனால லைட்டா நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம். ஓகே, சும்மா லைட்டா அப்படி திருப்பி திருப்பி விடுங்க. ஆனால் கைவிடாம பண்ணணும், அதுதான் இதுல இருக்கு. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அதுதான் இதுல முக்கியம். இப்ப இது நல்ல வாசனை வருது. அந்த கருவேப்பிலை வாசனை நல்லா அந்த ஃப்ளேவர் வருது. இந்த டைம்ல நம்ம வந்து இதை வந்து வேற ஒரு இதுக்கு பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த உளுந்து நம்ம கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதுலயே நம்ம இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க, இது பாருங்க அப்படியே நல்லா இதாகுது. அந்த அளவுக்கு இருந்தா போதும். சரிங்களா? இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்க, நல்லா உடையுது இல்லையா? இந்த மாதிரி இருந்தாலே போதும். அப்பதான் வந்து அது வறுபடும். நம்ம மிக்சியில போடும்போது நல்லா பொடியாகணும்னா இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வறுபடணும். அடுத்தது நான் இதுல கொஞ்சமா சும்மா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து ரேஷன் அரிசி சேர்க்கிறேன், சாப்பாடு அரிசி சேர்க்கிறேன். இது சும்மா ஒரு வாசனைக்கு தான், இது நல்லா இருக்கும். அதனால இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்ப இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் என்ன சேர்க்கிறேன்னா, வரமிளகா சேர்க்கிறேன். நான் ஒரு 6 மிளகா தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இங்க அவ்வளவா காரம் சேர்க்க மாட்டாங்க. நீங்க வந்து நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 10 மிளகா கூட வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு நீங்க ஒரு 8 மிளகா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில நீங்க செய்றீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 வரமிளகா கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா எள்ளு இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது இனிமே குவான்டிட்டி அதிகமாகும். நீங்க வந்து கருப்பு உளுந்துமே நிறைய சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கிறப்ப கொஞ்சம் அதிகமா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு இப்போ நல்லா மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம வேற பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இதில் நம்ம வறுக்க வேண்டிய பொருள்லாம் நம்ம சேர்த்துட்டோம். அடுத்தது இதில் நான் முக்கியமான ஒன்று சேர்க்க போகிறேன். என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வறுக்கிற பொருள்லாம் வறுத்தாச்சு. இப்போ அடுத்தது நான் முக்கியமானது போட போகிறேன். என்ன அப்படின்னா பூண்டுங்க. இதை வந்து நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பச்சையாகவே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். தோலோடையே போட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பூண்டு அப்படியே முழுசாவே நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? இதில் வந்து நான் ஆக்சுவலாக கட்டி பெருங்காயம் போடலாம். நல்லா அதை வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை வறுத்துட்டு போடலாம். நான் இன்னைக்கு கட்டி பெருங்காயம் போடலை. நான் வந்து தூள் பெருங்காயம் தான் இதோட நம்ம அரைக்கிறப்ப சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ போட்டாச்சு. அடுத்தது பெருங்காயத்தூள் போட்டுடலாம். நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்து நம்ம இதை அரைச்சிடலாம். கொஞ்சம் கூல் ஆகட்டும். அவ்வளோதான், இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை சில்வர் பாத்திரத்துலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 3 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும், கெடாது. ஆனால் அந்த நம்ம ஸ்டோர் பண்ணுற பாத்திரம் மட்டும் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பொடி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். 30 வயசுக்கு மேலே நம்மளுக்கு எலும்பெல்லாம் ரொம்ப வந்து வீக் ஆயிரும். அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பொடி எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம அந்த 14 வயசுக்குள்ளே என்ன நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அதுதான் வந்து அவங்க லைஃப் லாங் வரும். அதனால இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எள்ளும் நிறையா சேர்க்கலாம். எள்ளு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா சுட சுட இட்லியோட இந்த பொடி வச்சு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. தோசையோடையும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா சுடு சாதத்தில் இந்த பொடி போட்டு நல்லா நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.